பண்ணிடுறேன் சார். ஓகே சார். ஸ்கிரீன் ஷேர். சதீஷ் எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க. ஓகே சார். டியர் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். எல்லாருமே அவங்கள மியூட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும் செஷன். அறிவியல் நோக்கில பாக்குறது, தொந்தரவு எல்லாம் பாத்துங்க பின்னாடி. சதீஷ், ஏதாவது கொஞ்சம் நாய்ஸ் இருக்கிற லிங்க் நீங்களே ஓகே சார் டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகே சார். சரி சார். எஸ் சார், ப்ரோசீட் பண்ணலாமா சார்? எஸ் சார். ஓகே, தேங்க் யூ சார். ப்ளீஸ் ப்ரோசீட். ஓகே சார். ஹாப்பி மார்னிங் டு ஆல். எல்லாரும் இந்த கோர்ஸ்க்கு நான் வெல்கம் பண்றேன். நம்ம எம்எம்எஸ்ல இருந்து நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டே வராங்க. போஸ்ட் கொரோனா டாக் அப்படின்னு சொல்லிட்டு 8 சீரீஸ் போயிட்டு இருக்குது. இது 8th வீக்ல 8th கோர்ஸ் போயிட்டு இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கா வந்து நான் பேச போறேன். என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, நம்ம டாபிக் சூஸிங்கே வந்து சூப்பரான டாபிக், ரொம்ப அழகான டாபிக் தான் நம்ம சூஸ் பண்ணி உங்களுக்காக சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கேன். டாபிக் எல்லாரும் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் டாபிக் பத்தி நான் ஒரு ஜென்ரலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். என்ன சொல்ல போறோம், என்னன்னா இந்த கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பத்தி பேச போறோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கோர்ஸ் வந்து நம்மளுக்கு சூப்பரா போகும் அப்படின்றது. அதனால சரி, கோர்ஸ் என்ன, அப்படி எதை பத்தி போக போறோம், என்ன வெபினார் கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வே ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் த நேச்சர் ஆஃப் வேர்ல்ட் வித் சயின்டிபிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சூப்பரான டாபிக்லயே உங்களுக்கு மீனிங் புரியுதுன்னு பாருங்க. என்னன்னா, இப்ப இது நம்ம உலகத்திலேயே வந்து இந்த வேர்ல்ட்லயே வந்து ரொம்ப அழகான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா நேச்சர் தான். அந்த நேச்சரை தவிர வேற எதுவுமே அழகான விஷயம் கிடையாது. ஸோ இந்த வேர்ல்ட்ல இருக்கிற நேச்சரை நம்ம அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எக்ஸ்ப்ளோர்னா என்னன்னா, அனலைசிங் பண்ண போறோம், டீப் ஸ்டடி பண்ண போறோம். அதை பத்தி என்னன்னா அதிகமா தெரிஞ்சு போறோம். என்னன்னா, இந்த உலகமே வந்து எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா, இயற்கையை தவிர வேற எதுவுமே இல்லை. நிறைய பேர் வந்து கடவுள் தான் நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சில பேர் கடவுளை நம்புவாங்க. அப்படி கடவுளை நம்பாதவங்க ஏதோ சம்திங் இருக்குது, நேச்சருக்கு தான் அந்த பவர் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவ்வளவு பெரிய அந்த விஷயமே வந்து நம்ம பத்தி என்னன்னா டீப்பா அனாலிசிஸ் பண்ண போறோம். நேச்சர்னா என்ன, நேச்சர்னா எவ்வளவு பியூட்டி, அதுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், அனாலிசிஸ் பண்ண போறோம். எந்த மாதிரி அப்ரோச்ல அனாலிசிஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வித் சயின்டிபிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வேர்ல்டே வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நோக்கி தான் வந்து வளர்ந்துட்டே போயிட்டே இருக்குது. ஸோ அதனாலதான் இந்த நேச்சரை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் வித் சயின்டிபிக் அப்ரோச்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டாபிக் வந்து சூப்பரான டாபிக். என்னன்னா, ஒவ்வொரு விஷயமே வந்து நேச்சர் அது பாருன்னு ஆட்டோமேட்டிக்கா நடந்து போயிட்டே இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடந்து போயிட்டே இருக்கும். ஆனா நம்ம அந்த சயின்ஸ் ஜென்ரலா அந்த நேச்சர்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஜென்ரலா பார்க்காம இந்த சயின்டிபிக் அப்ரோச்ல பார்த்தோம்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம அந்த காலத்துல இருந்து இப்போ இந்த ரீசெண்டா மாறிட்டு இருக்கிற மதிப்பும் பாத்தீங்கன்னா, எது நம்மளுக்கு இந்த ஈஸியா ரெடியூசிங் த மேனுவல் ஒர்க்கும் சரி, நம்ம ஒரு ஒர்க்கை வந்து ஈஸியா ஃபினிஷ் பண்றதுக்கும் சரி, எந்த மாதிரி விஷயம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சயின்டிபிக் தான். சயின்டிஸ்ட் சில ஈவெண்ட்ஸ், சில கான்செப்ட்ஸ், அதோட நேச்சுரல் லா, தியரி, இதுதான் வந்து என்னன்னா நிறைய வந்து இப்போ வருங்கால ஜென்ரேஷன், ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ அதனால நம்ம என்னன்னா நேச்சரை பத்தி அழகா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் வித் சயின்டிபிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கோர்ஸ் நம்ம என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு கோர்ஸ் அப்படி பாக்குறோம்னா ஜென்ரலா அப்படியே பார்க்காம அதுல என்னென்ன பார்க்க போறோம், அவுட்லைன் ஆஃப் த பிரசன்டேஷன், அதான் அப்ஜெக்டிவ்ஸ். கோர்ஸ்ல இருந்து நம்ம என்னென்ன கத்துக்க போறோம், இந்த டாபிக் பார்த்தோம், இந்த டாபிக்ல என்னென்ன நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் நான் அவுட்லைன் ஆஃப் பிரசன்டேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. நம்ம இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னன்னா, வாட் இஸ் சயின்ஸ், சயின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா ஒரு கோர்ஸ் இப்போ சில பேர் வந்து நிறைய டிகிரி பண்ணிட்டு இருப்பாங்க, பிஎஸ்சி டிகிரி பண்ணிருப்பாங்க, எம்எஸ்சி பண்ணிருப்பாங்க, பிஹெச்டி பண்ணிருப்பாங்க, டாக்டரேட் முடிச்சிருப்பாங்க, இல்ல எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் எதுனாலும் படிச்சிருப்பாங்க. ஆனா அது படிச்சுட்டு அதுக்குள்ள இருக்கிற டாபிக் தெர்மோடைனமிக்ஸ் பத்தி படிக்கிறாங்க, ஒரு டாபிக் எலக்ட்ரிசிட்டி படிக்கிறாங்க, ஆப்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கிறாங்கன்னா அவங்க அதுக்குள்ள இருக்கிற ஃபர்தரா இருக்கிற ஒவ்வொரு டாபிக்லும் ஒவ்வொரு ஈக்குவேஷனும் சரி, அதுல இருக்கிற லாவும் சரி, தியரியும் சரி எல்லாமே படிச்சிருப்பாங்க. ஆனா வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ், வாட் இஸ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. என்னன்னா பேசிக்கா அதுனா என்ன, அது டெஃபினேஷனா என்ன அப்படின்னே தெரியாம வந்து சில பேர் வந்து ஃபுல்லா ஃபர்தரா டீப்பா படிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா எக்ஸாக்டா என்ன அப்படின்னு கேட்டா யாருக்குமே சொல்லுது. இப்போ படிக்கிறாங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் பத்தி ஒரு பேப்பரையோ சப்ஜெக்டே படிக்கிறாங்கன்னா வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னாவே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஸோ அந்த டாபிக் முன்னாடி நம்ம என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னன்னா வாட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் தென்
மைட்ஸ் அபவுட் நேச்சர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைட்ஸ் அபவுட் நேச்சர் ஆஃப் சயின்ஸ்னா நான் அழகா ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் டிஸ்கஸ் பண்ற போது ஒன்று அழகா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்கவரிஸ் த்ரூ ஆக்சிடென்டல். நிறைய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அந்த இன்வென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கவரிஸ் எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தான் சயின்டிபிக் லேப்ல தான் அனலைசிஸ் பண்ணி தான் நிறைய ப்ராசஸ் கிடைக்குது, நிறைய இன்வென்ஷன்ஸ் கிடைக்குது, நியூ அப்படி கிடைக்குது அப்படின்றதெல்லாம் இல்ல. நிறைய டிஸ்கவரிஸ்ல என்னன்னா ஆக்சிடென்டலா எதிர்பாராத விதமா தான் நிறைய ஆக்சிடென்டலா நிறைய டிஸ்கவரிஸ் எல்லாம் இன்வென்ட் பண்றாங்க. சோ அதை பார்க்க போறோம். அடுத்தது அவங்க டிஸ்கவர் பண்ண விஷயத்த எப்படி வந்து ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, எல்லாருக்கும் எப்படி கொண்டு போய் சேர்த்துறாங்க, எப்படி எக்ஸிபிட் பண்றாங்க, அந்த மாதிரி விஷயம் தான் என்னன்னா ப்ராசஸ் ஆஃப் ரிசர்ச்ல பார்க்க போறோம். அண்ட் தென் ஃபைனலா கன்க்ளூஷன்ஸ் வந்து நம்ம இந்த டாபிக் ஃபுல்லாவே என்னன்னா சம்மரைஸ் பண்ணி நான் சொல்ல போறேன். இதுதான் வந்து என்னோட கோர்ஸோட அவுட்லைன், இதுதான் அப்ஜெக்டிவ், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்தரா ஒன் பாயிண்டா என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வாட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இந்த கோர்ஸ் வெபினாருக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாஃப், ஒரு ப்ரொஃபசர், எல்லாருமே அவங்களோட எப்படின்னா இது அனலிசிஸ் பண்றது மாதிரி நீங்க உங்க ஸ்கூல் ஏஜுக்கு போய்க்கோங்க. அப்படியே ஒரு செகண்டரி லெவல் 9th 10th அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க படிக்கிற போது எப்படி யோசிச்சீங்களோ அந்த சிச்சுவேஷன்ல போய் யோசிச்சு பாருங்க. ஒரு எல்லாம் ஜெனரலா ஸ்டாஃப் கார கேட்டுக்கிறேன். நீங்க இப்போ இருக்கிறது எல்லாமே ஸ்கூலிங்ல போய் செகண்டரி லெவல் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க சயின்ஸ் டீச்சர் வந்து சூப்பரா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு வாட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க உங்க சயின்ஸ் டீச்சர். அப்போ சயின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற போது பாத்தீங்கன்னா இட் இஸ் a systematic study and it is divided into 3 main parts. இது வந்து ஒரு அழகான ஸ்டடி தான், சூப்பரா ஒரு சிஸ்டமேட்டிக்கா ப்ராசஸா நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம், அழகா ப்ராசஸா படிக்க போறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து என்னன்னா 3 பார்ட்ஸா வந்து என்னன்னா கிளாஸிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி இதுதான் சொல்லிட்டு இருப்பாரு. என்னன்னா பிசிக்ஸ்னா என்ன, கெமிஸ்ட்ரினா என்ன, பயாலஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது சிஸ்டமா படிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிசிக்ஸ்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா explore energy and the general properties of inanimate materials. Inanimate physics இதை பத்தி டீல் பண்ணுது, எதை பத்தி ஸ்டடி பண்ணுது அப்படின்னு நீங்க படிக்க போனீங்கன்னா பிசிக்ஸ் அப்படின்றது எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க அப்படின்னா இட்ஸ் inanimate material. inanimate materialனா என்னன்னா இட் இஸ் a non living things. ஓகேங்களா? லிவிங் திங்ஸ் கிடையாது, நான் லிவிங் திங்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம், இல்ல வுட் எடுத்துக்கலாம், ஒரு பிளாஸ்டிக்கா எடுத்துக்கலாம். இந்த உலகத்துல உயிரற்ற பொருள், அதுதான் inanimate material, நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸோட எக்ஸ்ப்ளோர் எனர்ஜி என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்கன்னா எனர்ஜி, அந்த நான் லிவிங் திங்ஸோட எனர்ஜி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அந்த ஜெனரல் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் எதுனா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இப்போ சோலார் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, பிசிக்ஸ்ல அனாலிசிஸ் பண்ணும்போது அது எக்ஸ்ப்ளோர் எதுனா அதோட எனர்ஜி, சோலார் எனர்ஜி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்புறம் விண்ட் எனர்ஜி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், தெர்மோடைனமிக்ஸ் அந்த எனர்ஜி பண்ணலாம், அப்புறம் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல அந்த எனர்ஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ், அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அதோட எனர்ஜியும் ஜெனரல் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கெமிஸ்ட்ரியும் பாக்குறோம் அதே தான், எக்ஸ்ப்ளோர் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் அந்த இதுனா inanimate material, சேம் அதுதான். பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் inanimate material எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. இதுனா அதுதான் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் என்னன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஆனா இந்த பயாலஜி அப்படின்னு டாபிக் பாத்தீங்கன்னா எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா எக்ஸ்ப்ளோர் the behaviors and properties of animate material அப்படின்னு சொல்றாங்க. அனிமேட் மெட்டீரியல்னா உங்களுக்கு தெரியுது, அனிமேட் மெட்டீரியல் லிவிங் திங்ஸ். நம்ம முன்ன பார்த்தது என்னன்னா inanimate materials, இப்போ என்னன்னா அனிமேட் மெட்டீரியல்ஸ். அனிமேட் மெட்டீரியல் உயிருள்ள பொருட்கள், நம்மள மாதிரி நம்ம ஹியூமன் பீங்ஸும் சரி, நிறைய அந்த அனிமல்ஸும் சரி, அப்புறம் பிளான்ஸ். அனிமல்ஸ் பிளான்ஸை பத்தி அதோடைய பிஹேவியர்ஸ் படிக்க போறோம். அதுனா அது அனலைசிஸ் பண்ண போறோம். அனிமல்ஸும் சரி, பிளான்ட்டும் சரி, அதோடைய என்னன்னா பிஹேவியர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அண்ட் தென் அதோட ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சூப்பரா சொல்லியிருப்பாரு உங்க சயின்ஸ் டீச்சர். ஆனா what is exact science? இவ்வளவுதான் நான் சயின்ஸ், இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அது பத்தி தான் சொல்றதுதான் வந்து சயின்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா சயின்ஸ் இதுதான். ஆனா இன்னுமே வந்து யாருமே சயின்ஸ்னா எக்ஸாக்டா சயின்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே சொல்ல முடியல. ஏன்னா சயின்ஸ் there is no limit for that, it is infinity அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சயின்ஸுக்கு லிமிட்டே கிடையாது. சயின்ஸ்னா இவ்வளவுதாங்க. இப்போ எனர்ஜின்னா சொல்லலாம், what is energy அப்படின்னா டெஃபினேஷன் அழகா நம்ம சொல்லலாம், to do work, to the capable of work for that without tired அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டயர்டே ஆகாம ஒரு எனர்ஜி, ஒரு ஒர்க்கை வந்து செய்யறதா வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்றது. ஆனா அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒவ்வொன்றுக்கும் டெஃபினேஷன்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி எக்ஸாக்டா சொல்லலாம். நான் வாட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு தான் முடியல. ஏன்னா there is no limit for science. சயின்ஸ்க்கு லிமிட்டே கிடையாது, இன்ஃபினிட்டிவ் தான், போயிட்டே இருக்கும். அதுதான் சயின்ஸ் சொல்ல முடியாது. சோ இப்படி ஏன் இன்னும் வந்து அந்த காலத்துல இருந்து இன்னும் அந்த செஞ்சுரியில இருந்து இப்போ வரைக்குமே வந்து சயின்ஸ்னா ஏன் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி பாக்குற போது தான் அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு டீப் அனாலிசிஸ் பண்ண போறாங்க.
டீப் திங்கிங் டீப் ஸ்டடி எல்லாம் போகும்போது தான் சயின்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் த வேர்ட் ஹஸ் பீன் derived from the Latin word அப்படின்னு சொல்லி சயின்டியா அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து எந்த இடத்துல இருந்துன்னா லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்படுது. லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்படுது. அது என்னன்னா சயின்டியா அப்படின்ற வேர்டு தான். அந்த வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நோயிங்னா என்னதுன்னா தெரிஞ்சுக்கிறது. நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து என்னன்னா புதுசா தெரிஞ்சுக்கிறது தான் அந்த சயின்ஸோட மீனிங். என்னன்னா லத்தீன் வேர்ட்ல வந்தது. அது என்னன்னா அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நோவிங், தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் வந்து சூப்பரா நம்ம அழகா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றதுதான் அதோட மீனிங். ஆனா பிஃபோர் த 18th century, இந்த 1800 அந்த வருஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சயின்ஸ் அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இட் இஸ் அ நேச்சுரல் பிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேச்சுரல் பிலாசபின்னா இயற்கை தத்துவங்கள். ஏன்னா சயின்ஸ் எதை பத்தி டீல்ஸ் பண்றது, டீல்ஸ் ஆஃப் நேச்சர். அதுதான் நம்ம டாபிக்கே அதுதான், எக்ஸ்ப்ளோர் த நேச்சர் தான் சொல்ல போறாங்க வித் சயின்டிபிக் அப்ரோச். சயின்ஸ் அறிவியல் கண்ணோட்டத்தோட இயற்கையை நம்ம பார்க்க போறதுதான் இந்த டாபிக்ல. சோ அதுக்கு முன்னாடி 18th centuryல என்னன்னா நேச்சுரல் பிலாசபி, இயற்கை தத்துவங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சோ ஓகே, இப்போ வாட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சயின்ஸ்க்கு கரெக்டா எக்ஸாக்ட் டெஃபினேஷன்ஸ் கிடையாது. எக்ஸாக்டா இதுதான் சயின்ஸ் சொல்ல முடியாது. ஆனா சில வார்த்தைகள் வந்து சொல்லலாம், சயின்ஸ் இதை பத்தி எல்லாம் டீல்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இட் இஸ் லிட்ரேச்சர் ஆஃப் நாலேஜ். என்னன்னா இது வந்து ஒரு அறிவு களஞ்சியம் சொல்லுவாங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த அறிவு தான் அறிவியல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அறிவியல் சயின்ஸ் என்னன்னா அறிவியல், அந்த லிட்ரேச்சர் ஆஃப் நாலேஜ், நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அறிவு தான் அப்படி சொல்லுவாங்க. திஸ் இஸ் கலெக்டட் த்ரூ அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் சொல்றாங்க. எப்படி கிடைக்கும்னா, யாரும் குழந்தைகள் எல்லாம் பிறக்கிற போதே வந்து அறிவோட சயின்டிஸ்ட் வந்து இன்வென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தையும் பிறக்கிற போது வந்து என்னன்னா ஜென்ரலா எதுவுமே இல்லாம எம்டி பிளாங்கா தான் வந்து பிறப்பாங்க. அவங்க என்னன்னா ப்ராசஸா ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது தான் என்னன்னா த்ரூ த அப்சர்வேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஒவ்வொரு விஷயமா அவங்க அப்சர்வ் பண்றாங்க ஃப்ரம் த நேச்சர். எல்லா டிஸ்கவரியுமே பாத்தீங்கன்னா எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃப்ரம் த நேச்சர் தான். நேச்சர் அவங்க அழகா என்னன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க, அப்சர்வேஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ லிட்ரேச்சர் ஆஃப் நாலேஜ் எங்க இருந்து கிடைக்குதுன்னா த்ரூ அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஒவ்வொன்றும் அப்சர்வ் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அண்ட் தென் பண்ணா த பிரின்சிபல் ஆஃப் சயின்ஸ் இஸ் லேர்னிங் பை டூயிங். ஒவ்வொரு சயின்ஸுமே அது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற போது ஒண்ணுமே இல்லாம தான் பிறப்பாங்க. அவங்க ஒவ்வொரு விஷயமா எப்படி கேதர் பண்ணிக்கிறாங்க, எப்படி அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்னிங் பை டூயிங். எப்படி கத்துக்கிறாங்கன்னா செஞ்சுதான் லேர்னிங். எப்படி லேர்ன் பண்றாங்கன்னா ஃப்ரம் த டூயிங். ஓகேங்களா, ஒவ்வொரு விஷயமா செய்யதான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், லைட் கண்டுபிடிச்சது யாருன்னா தாம்சன் ஆல்வா எடிசன். அவர் தான் வந்து என்னன்னா லைட் கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் வந்து அந்த லைட்டை ஒரு குண்டு பல்பை இன்வென்ஷன் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1000 டைம்ஸ்க்கு மேல வந்து என்னன்னா செஞ்சு பார்த்துட்டே இருப்பாரு. 1000 டைம்ஸ்க்கு மேலதான் வந்து அவருடைய அந்த லைட் குண்டு பல்ப் அப்படின்றது வந்து இன்வென்ஷன் பண்ணிருப்பாரு. சோ ஒவ்வொன்றுமே எப்படி கத்த போறாங்கன்னா லேர்னிங் பை டூயிங். இதோட திருக்குறள்ல சூப்பரா திருக்குறள் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. எல்லாருக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். என்ன திருக்குறள்னா தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஒரு மறைவு அப்படின்ற மாதிரி கிணத்துல நோண்ட என்னன்னா தண்ணீர் வந்து சுரந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி மனுஷங்களுக்கு வந்து படிக்கதான் என்னன்னா அறிவுகள் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. அழகா ஒருத்தர் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நிஜமாவே ஒரு பெரிய லைப்ரரி தான் சொல்லுவாங்க. படிக்கதான் ஒவ்வொருத்தருக்கும் அறிவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்குள்ள நாலேஜ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பிரின்சிபல் ஆஃப் சயின்ஸ் இஸ் லேர்னிங் பை டூயிங் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் சயின்ஸ் இஸ் அ வே ஆஃப் திங்கிங். அப்படின்னா வே ஆஃப் திங்கிங் தான், வேற ஒன்றும் இல்ல. சயின்ஸ்னா என்னன்னா வே ஆஃப் திங்கிங். நீங்க திங்க் பண்றதுதான் சயின்ஸ். நீங்க எப்படி என்ன திங்க் பண்ணலாம். ஜென்ரலா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளான்ட் வந்து அழகா வந்து க்ரோத் ஆயிட்டு வருது. அந்த பிளான்ட் நேச்சர், அதுதான் நேச்சர்ல எடுக்கிறோம். ஏன்னா நம்ம நேச்சர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், அப்சர்வ் பண்ண போறோம். அதனால எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் சீட் எடுத்துக்கிறேன். அந்த சீட்டை நீங்க மண்ணுல போட்ட உடனே அது கரெக்டா ஒரு லீஃபா மாறும் பாத்தீங்களா. அந்த இடத்துல ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த என்னன்னா சீடை வந்து போட போறீங்க, விதைய போட போறீங்க, அழகா வளர்ந்து வரும். அது ஜென்ரலா பார்த்தா. ஆனா இந்த சயின்டிபிக் திங்கிங், சயின்டிபிக் வேல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து அந்த சீட்ல வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகும். அப்பதான் மாய்ச்சர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது என்னன்னா அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இம்பிபிஷன் சொல்லுவாங்க. வாட்டர் இட்ஸ் ஆடட் வித் சீட் அப்படின்னு. சீடோட வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகும் போது அது இம்பிபிஷன் ப்ராசஸ் நடந்து. அப்புறம் என்னன்னா ஜெர்மினேஷன் ப்ராசஸ். அந்த என்சைம்ஸ், அந்த சீடுக்குள்ள இருக்கிற என்சைம்ஸ் எல்லாம் என்னன்னா கன்வெர்ட் ஆயிட்டு லீஃபா அந்த செடியா மாறுது பாத்தீங்களா. அந்த ப்ராசஸ் ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்சைம் இஸ் கன்வெர்டட் டு அந்த பிளான்ட் சீட்ல லீஃபா அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அதுவே அந்த பிளான்ட் வந்து இன்னும் அழகா, இதெல்லாம் வே ஆஃப் திங்கிங். சயின்ஸ்ன்றது நம்ம ஜென்ரலா அந்த நேச்சர்ல அப்சர்வ் பண்ற போது அந்த பிளான்ட் வந்து அழகா சூப்பரா அழகா வளர்ந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. கிரீன் கலர்ல சூப்பரா வளர்ந்துட்டு வருது. அது ஜென்ரலா பார்த்தா அழகா வளருதுன்னு தெரியும். ஆனா அது சயின்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். எல்லாருமே கேள்விப்பட்டது. போட்டோசிந்தசிஸ்னா சன்லைட் தேவை, வாட்டர் தேவை, அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுன்னா அது என்னன்னா குளுக்கோஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்குள்ள இருக்க எனர்ஜி குளுக்கோஸ் வந்து சுகர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் தென் ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணுன்னா எமிட் பண்ணும். நமக்காக அதுதான் யூஸ் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் நடக்குது. அந்த சயின்ஸ்ல வந்து நீங்க வே ஆஃப் திங்கிங் பண்ற போது அண்ட் தென் அதுவே அப்படியே இன்னும் வளர்ந்துட்டு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், பிளாசம் பூ பூக்கும் இல்லைங்களா. பூ பூத்து அந்த கனியா மாறும் பாத்தீங்களா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்.
அது கனியா மாறுது உங்களுக்கு ஜென்ரலா பார்த்து தெரியும். அதாவது இந்த சயின்டிபிக் திங்கிங்ல நீங்க பாக்கும்போது அந்த பூல இருந்து என்னன்னா கனியா மாறும் போது பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அந்த கனியா மாறுது பூல இருந்து அப்படின்னா பாலினேஷன்ஸ் நடக்கும். பாலினேஷன்ஸ் தான் தெரியும் இல்லைங்களா? அந்த பூல இருக்கிற அந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா ஸ்டிக்மால போயிட்டு ஓவரியில போயிட்டு அந்த ஸ்டிக்மா உள்ள போயிட்டு அதுதான் என்ன பண்ணுன்னா ஒரு சீடா ஒரு அந்த அந்த ஒரு பெரிய ஃப்ரூட்டா மாறும். அதுதான் கனியா மாறும். சோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாலினேஷன் நடக்குது. சோ ஒவ்வொன்றும் நம்ம நேச்சுரல் இருந்து அப்சர்வ் பண்றதுன்னா வச்சுக்கோங்களேன். அப்படி ஜென்ரலா பார்த்தா அது அவ்வளவுதான் தெரியும். ஆனா இந்த சயின்டிபிக் அப்ரோச்சில் பார்த்தோம்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலயும் வந்து என்னன்னா சயின்ஸ் இருக்கு. அந்த இடத்துல ஒரு நேச்சர்ல நிறைய இன்வென்ஷன், ஒவ்வொரு இன்வென்ஷனும் வந்து ஃப்ரம் த அப்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் எப்படி வந்து இன்வென்ஷன் பண்றாங்க, டிஸ்கவர் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். சோ சயின்ஸை பத்தி பேசிக்கா இது சயின்ஸ்னா வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் சொல்றேன். சயின்ஸ்னாவே என்ன வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லி யார் சொல்றேன்னா கார்ல் செகன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஃபேமஸ் சயின்டிஸ்ட். அவர் நிறைய இன்வென்ஷன் எல்லாம் பண்ணிக்கிறாரு. அவரு தான் என்னன்னா சயின்ஸ் வே ஆஃப் திங்கிங். என்ன சயின்டிஸ்ட் நேம் அப்படின்னா கார்ல் செகன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து என்னன்னா சயின்ஸ் இஸ் வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப எக்ஸாக்ட் சயின்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்துட்டுங்க. ஆனா பட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பியூட்டி ஆஃப் சயின்ஸ் இன் கண்ட்ரி என்ன இந்தியான்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த பியூட்டி இருக்கு சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா வேற எந்த கண்ட்ரிக்குமே இந்த மாதிரி பியூட்டி எல்லாம் கிடைக்கிறது. என்னன்னா நம்ம கண்ட்ரிக்கு தான் இந்த பியூட்டி இருக்கு. என்னன்னா பாத்தீங்கன்னா the nation of India is the only given article to the science. இந்த இந்தியாவோட நேஷன் தான் வந்து என்னன்னா சயின்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஆர்டிகிளே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா 1949 நவம்பர் 26 1949 அந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியானா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்னன்னா அம்பேத்கர் வந்து டெவலப் பண்ணாரு. அப்போ வேற எந்த கண்ட்ரிக்குமே வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து எந்த மாதிரி லாவ் கிடையாது. இந்த ஆர்டிகல்ஸ் வந்து சயின்ஸ் தான் கிடையாது. ஆனா நம்ம கண்ட்ரிக்கு மட்டும், நம்ம இந்தியாவுக்கு மட்டும் என்னன்னா அப்பவே பாருங்க இந்தியாவே ஒரு பிரசிடென்ட் இப்படிதான் இருக்கணும், ஒரு பிஎம் இப்படிதான் இருக்கணும், சிஎம் இப்படிதான் இருக்கணும், ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற போது அதுலயே வந்து சயின்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணும். சயின்ஸ்னா ஒரு டெவலப் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 51A வந்து சொல்லியிருப்பாங்க டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வேற எந்த கண்ட்ரியுமே கிடையாதுங்க, இது நம்ம இந்தியாவுக்கு மட்டும் தான் இருக்குது. அது வந்து பார்த்தா சொல்லிருக்கோம் டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர், சயின்டிபிக் மேல ஒரு ஆர்வத்தை வளர்க்கணும், அவங்களுக்கு அந்த மனநிலையை வளர்க்கணும், ஹியூமனிசம் அந்த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி. சயின்ஸ்ல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வரணும், அவங்களுக்கு அதுல மனநிலை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு நிறைய டிஸ்கவர் பண்ணணும், அதுல ஒரு மனோதத்துவம் ஒரு பெரும்பான்மையை வளர்க்கணும், அதுல ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, அதுல நிறைய என்கொயரி பண்ணிட்டு நிறைய டிஸ்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரில நம்ம அழகா நமக்காக வந்து எடுத்து வந்திருக்காங்க. சோ அதனால எல்லாருமே வந்து சயின்ஸ் மேல ஒரு அப்ரோச் வச்சுட்டு ஒரு ஹேண்டலிங் வச்சுட்டு சூப்பரா அந்த சயின்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சோ ஓகே, ஃபர்தரா நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அடுத்த டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைத்ஸ் அபவுட் நேச்சர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மைத்ஸ் அபவுட் நேச்சர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னா என்னன்னா ஹெட்லைனிங்கோட மீனிங் என்னன்னா மைத்ஸ் அபவுட் நேச்சர் ஆஃப் சயின்ஸ்னா சயின்ஸ்ல நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு. சயின்ஸ் தான் கரெக்ட், சயின்ஸ்ல எல்லாமே பண்ண முடியும், சயின்ஸ்ல இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது தப்பு. சயின்ஸாலையும் முடியாதது நிறைய இருக்கு. சயின்ஸ்ல சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. சயின்ஸ் இஸ் ஹேவிங் சம் மிஸ்டேக், சம் எரர். ஓகேவா? ஒரு நியூமரிக்கல் எரரா இருக்கலாம், எக்ஸ்பெரிமெண்டல் எரரா இருக்கலாம். ஸோ சயின்ஸ்ல வந்து சொல்ற விஷயம் எல்லாமே வந்து கரெக்ட் தான் அப்படின்னு கிடையாது. மைத்ஸ் அப்படின்னு என்னன்னா கட்டுக்கதைகள், போய் அந்த மூட நம்பிக்கைகள் அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு கட்டுக்கதைகள். சயின்ஸ்ல நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா சயின்ஸ் பத்தி தெரியும் போது சயின்ஸ் எல்லாமே கிரேட் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அனலைசிஸ் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. சயின்ஸ்ல என்னென்ன அப்படி கட்டுக்கதைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சயின்டிபிக் லா and other such ideas are absolute அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிபிக் லாவும் and other such ideas are absolute அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா சயின்டிபிக் லாவும்னா நிறைய ஐடியாஸ், அதுல சொல்ற ஐடியாஸ் வந்து தான் கரெக்ட், மற்றது எதுவுமே எல்லாமே தப்பு. சயின்ஸ்ல சொல்ற ஒவ்வொரு லாவும் ஒரு ஐடியாஸ் வந்து அப்சல்யூட் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது தப்பு தாங்க. ஏன்னா இந்த பீரியடிக் டேபிள் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, எந்த வருஷத்துல பீரியடிக் டேபிள் டெவலப் பண்ணிருப்பாங்கன்னா 1860 1860 அந்த வருஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பீரியடிக் டேபிள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. பீரியடிக் டேபிள் அந்த எலிமெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 1860 அந்த வருஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பீரியடிக் டேபிள்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 60 எலிமெண்ட்ஸ் தான் இருந்திருக்கும். 60 எலிமெண்ட்ஸ் தான், 60 எலிமெண்ட்ஸ் தான். என்ன மெண்டலிக் வந்து கண்டுபிடிச்சு, அந்த சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு பீரியடிக் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இப்போ இந்த வருஷம் இந்த டேட் வரைக்கும் 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னன்னா 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா ஒன் வந்து ஹைட்ரஜன்ல இருந்து என்னன்னா ஆர்கானிசம் 118 அந்த எலிமெண்ட்ஸ் வரைக்கும் இப்போ அப் டு இந்த வருஷம் வரைக்கும் இருக்கு. ஆனா இந்த அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 1860 பாத்தீங்கன்னா 60 எலிமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. சோ அது எல்லாமே அப்சல்யூட் சொல்லிட்டா இது வந்து டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அந்த டிஸ்கவரி ஆஃப் ஆட்டமும் கொடுத்திருப்பேன். ஆட்டம் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா பிஃபோர் கிறிஸ்டின்ஸ் 400 பிஃபோர் கிறிஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ டெமோக்ரிட்டிஸ் ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி இன்டெஸ்ட்ரக்டிபிள் யூனிட்ஸ் சொல்லிருப்பாங்க. நிறைய ஒரு சின்ன சின்ன ஆட்டம்ஸ் அப்படின்னா என்னன்னா
ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அதுலதான் வந்து உருவாகுறது. இது வந்து இன்னும் ஃபர்தரா வந்து டிவைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் 1803 1803 அந்த வருஷத்துல என்ன ஜான் டால்டன், ரூதர்ஃபோர்டு, ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, புரோட்டான் இருக்குங்க, ஆட்டம்னா அதுதான் சின்னது இல்ல, அதுக்குள்ள நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது, புரோட்டான்ஸ் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான டாபிக்ஸ் வந்து அவர் இன்வென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ எல்லாமே அப்சல்யூட் கிடையாது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்னா ஹைபோதசிஸ் இஸ் an educated guess அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபோதசிஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஐடியா, ஹேவிங் சம் ஐடியா, இன்டெலிஜென்ட் கெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா வரும், இன்டெலிஜென்ட்டா கெஸ் பண்ற ஒரு திங்கிங் பண்றாங்க பாத்தீங்களா, அது யாரால பண்ண முடியும்னா இஸ் an educated guessன்னு சொல்றாங்க. ஆனா அது ராங்குங்க. படிச்சவங்க தான் வந்து ஒவ்வொன்றும் ஒரு டிஸ்கவரிஸ் பண்றதும் சரி, அவங்களுக்கு தான் ஐடியாஸ் வரணும், அவங்களுக்கு தான் நாலேஜ் இருக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது. யாருனாலையும் திங்க் பண்ணலாம், யாருக்குனாலையும் ஐடியா வந்து என்னன்னா அழகா அவங்களுக்குள்ள வரலாம். அதுதான் என்ன சொல்றேன்னா, இப்போ டிஸ்கவரி எல்லாம் பண்றதுலாம் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் தான், இல்ல படிச்சவங்க தான், டிகிரி முடிச்சவங்க தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இப்ப நான் டிஸ்கவரி ஆஃப் மேக்னெட் கொடுத்துருப்பேன் பாருங்க. மேக்னெட் வந்து எல்லாருக்கும் தெரியும், காந்தம் தெரியும். அந்த காந்தம் கண்டுபிடிச்சது யாருன்னா பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற பையன் தான். மெக்னீஷியா அப்படின்ற ஒரு கண்ட்ரில ஆடு மேய்க்கிற பையன். அந்த ஆடு மேய்க்கிற பையன் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேக்னெட் கண்டுபிடிச்சு. எப்படின்னா அவர் ஆடு மேய்ச்சிட்டே போகும்போது எல்லாம் குச்சி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த குச்சி வச்சுட்டே போயிட்டு இருப்பாரு. அடியில என்னன்னா அந்த குச்சி தேயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்பை வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டு இருப்பாரு. அப்படியே அப்படியே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஒர்க்ல அந்த குச்சி அப்படியே வச்சுட்டு போயிடுவாரு. போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தாங்கன்னா அந்த குச்சி அப்படியே பர்பண்டிகுலர் டு எர்த், அப்படியே அப்படியே ஸ்ட்ரைட்டாவே நின்றுட்டு இருக்கும். அந்த குச்சி எதுவுமே கீழே விழாது, எதுவுமே பண்ண, அப்படியே ஸ்ட்ரைட்டாவே பர்பண்டிகுலரா எர்த்துக்கு நின்றுட்டே இருக்கும். ஸோ அப்போ எல்லாருமே பாக்குறாங்க சரௌண்டிங்ஸ்ல எல்லாம். ஸோ சம்திங் ஹேவிங் தட் அந்த ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காட் பவர் இருக்குது அந்த ஸ்டிக்கு, அதனால அந்த ஸ்டிக் அப்படியே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் அந்த பையன் வந்து நம்பல, அதுக்கு இல்லைங்க, அது காட் பவர்லாம் இல்லை, அதுக்கு சம்திங் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஏதோ அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கீழே வந்து ஒரு ராக் மேல வச்சுட்டு இருக்காரு, மேக்னெடைட் அப்படின்னு சொல்லிட்டு, ஹேமடைட் அப்படின்ற ஒரு மேக்னெட் மேல, ஒரு ராக் மேல வச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த மேக்னெட் அந்த இரும்புக்கும் கீழே அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ராக்குக்கும் என்ன அட்ராக்ட் ஆயிட்டு அப்படியே ஒட்டிக்குது. அதனாலதான் அப்பதான் என்னன்னா ஒரு மேக்னெட் அப்படின்ற விஷயம் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அது பேர் மேக்னெட் இல்லைங்க. அந்த அந்த டிஸ்கவர் பண்ண ஆடு மேய்க்கிற பையன் பேர் என்னன்னா மேக்னஸ். அவர் பேர் என்னன்னா, ஆடு மேய்க்கிற பையன் பேர் மேக்னஸ். சோ அவர் ஹானர் பண்ணணும், அவர் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்றதுனால மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வைக்கிறாங்க. சோ இப்படிதான் வந்து ஹைபோதசிஸ்னா எஜுகேட்டட் கஸ் படிச்சவங்க தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. யாருனாலும் ஒரு ஐடியாஸ் வந்து டெவலப் ஆகும். அதுதான் சயின்ஸ். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம் டைம்ல. And then science and its method can answer all the questions. Science and its method can answer all the question அப்படின்னா சயின்ஸ்ல எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியுங்க. சயின்ஸ்ல எல்லாத்துக்குமே பதில் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுவுமே தாங்க. சயின்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நிறைய விஷயம் இருக்குது. எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தப்புங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இங்க இருக்கிறவங்க யாராச்சும் வேர் த பிளேஸ் ஆஃப் சோல், உங்க உடம்புல வந்து உயிர் எங்க இருக்கு, சோல் அப்படின்ற எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் சொல்ல முடியுங்களா? உடம்புல என்னோட உயிர் இங்கதான் சார் இருக்கு, என்னோட உயிர் தலையில இருக்கு, இப்படியாச்சு சொல்ல முடியுங்களான்னு பார்த்தா சொல்ல முடியாது. சில பேர் சொல்லலாம், என்னுடைய மனுஷங்களோட உயிர் வந்து இதயத்துல தாங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவுமே தான். ஏன்னா ஹார்ட் சர்ஜரி பண்ற போது பாத்தீங்கன்னா ஹார்ட் ரீப்ளேஸே பண்ணுவாங்க. ஹார்ட்டோட ஜென்ரல் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா பம்பிங் த பிளட் டு த செவரல் ஆர்கான்ஸ். ஆர்கானுக்கு ஒவ்வொரு ஆர்கானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிளட் வந்து சர்க்குலேட் பண்ற வேலை தான். சோ சர்க்குலேட் தானே பண்ணணும், நான் பம்பிங் மிஷின் வச்சு நான் சர்க்குலேட் பண்றேன்னு சொல்லிட்டு சர்க்குலேட் பண்ணலாம். அப்போ அவங்க சித்தர்றாங்களா? கிடையாது இல்ல. சில பேர் சொல்லலாம் அவங்களுடைய சோல் வந்து எங்க இருக்குன்னா ஹெட்ல இருக்கு, பிரெயின்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுவுமே தப்பு தாங்க. கருப்பான் பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா தலையை எடுத்துட்டாலும் கூட அது உயிரோட வாழும், பல வாரங்கள் வந்து உயிரோட வரும். அது எப்போ இறக்கும் அப்படின்னா சாப்பிடாத போது தான், சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாத, உடலுக்கு எதுவுமே இல்லாத போது தான் என்னன்னா இறக்கும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அழகா கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்த பேஜ்ல பாருங்க. இவர் பாத்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்டர் லாய்ட் எல்சன் அப்படின்ற ஒரு மேல இருக்கிறாரு பாத்தீங்களா. அவர் என்ன பண்ணுவாருன்னா 1900 அந்த வருஷத்துல 1904 1904 வந்து பாத்தீங்கன்னா லாய்ட் எல்சன் அப்படின்ற என்ன ரிசர்ச் பண்ணுவாருன்னா உயிர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண ரிசர்ச் பண்றாரு. பாத்தீங்கன்னா ஒரு கோழி இருக்கு பாத்தீங்களா, அவர் வச்சிருப்பாரு பிக்சர்ல. கோழி வந்து பாத்தீங்கன்னா தலையை வெட்டிடுவாரு. தலையை வெட்டி எடுத்து வச்சுட்டு அந்த கோழிக்கு தலையோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்டோட சாப்பிடறதுக்காகவும் சுவாசிக்க ரெஸ்பிரேஷனுக்காகவும் தான் வந்து தலை யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா தலையை எடுத்துட்டு அவர் வந்து ஆர்டிபிஷியலா கொடுத்துட்டு இருப்பார். ஆர்டிபிஷியலா அதுக்கு தேவையான ஃபுட்டும் சரி ஆக்சிஜனும் சரி அது கொடுத்துட்டு இருப்பா. அது வருஷம் எத்தனை நாட்கள் உயிர் வாழும்னு பாத்தீங்கன்னா அந்த கோழி தலையில்லாம பாத்தீங்கன்னா 18 மாசம், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து அது தலையெல்லாம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அவர் வந்து ரிசர்ச் பண்ணிருக்காரு. நீங்க ரெஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா நான் கூட கொடுக்குறேன் உங்களுக்கு. அது வந்து அவர் வந்து அழகா கண்டுபிடிச்சிருப்பாருன்னா லாய்ட் எல்சன் அப்படின்ற தலையே இருக்காதுங்க.
அது சாப்பிடறதுக்கும் சுவாசிக்கிறதுக்கும் எல்லாமே அவரால் கொடுக்க முடியும். அப்படியே கொடுத்து 18 மாசம் வந்து உயிரோடு வச்சுட்டு இருப்பாரு. சோ அவருமே அப்பா தலையில தான் உயிர் இருக்குதா? சோ அதுவுமே கிடையாது. அதுவுமே சொல்ல முடியல. பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல எதுவும் சொல்ல முடியல. சோ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யாருன்னா டாக்டர் டன்கன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறாரு பாருங்க, ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து கால்குலேட் பண்றாரு. எப்படி கால்குலேட் பண்ணா உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணு சொல்லிட்டு 21 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸா அப்ப பேசப்பட்ட ஒரு விஷயம், 21 கிராம் ஆஃப் சோல் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா ஒருத்தர் இறக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சம் கேஜஸ் இருக்கிறாருங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் வெயிட் போட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் 21 கிராம் வந்து ரெடியூஸ் ஆகுதுங்களா. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சம் கேஜ் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இறந்ததுக்கு அப்புறம் வெயிட் போடுறாங்க 21 கிராம் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ அந்த 21 கிராம் தான் என்னன்னா சோல், அதுதான் உயிர். அந்த உயிர் போனோடனே 21 கிராம் என்னன்னா ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாரு அவர். சோ இப்போ உயிருக்கு வந்து 21 கிராம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அது ஃபர்தரா பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணா அவர் சம் எக்ஸ்பெரிமெண்டல் எரர் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்காரு. 6 பேர் டிஸ்கஸ் பண்ணி 2 பேர் ஒரு ராங் எக்ஸ்பெரிமெண்டல் நியூமெரிக்கல் கால்குலேஷன் எடுத்து அதுல 6 பேர்ல ஒரே ஒருத்தருக்கு தான் வந்து அந்த 21 கிராம் ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கும். மத்தவங்களுக்கு எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். சோ உயிர் வந்து அப்படின்றது ஒரு விஷயம் எங்க இருக்கு அப்படின்னு வந்து சயின்ஸ்ல இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அடுத்த பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா கார்னாட் இன்ஜின் பத்தி வரும். சோ ஓகே, இந்த டாபிக் போது என்னன்னா சயின்ஸ்ல எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், சயின்ஸ் தான் கரெக்ட் அப்படின்ற விஷயம் வந்து தப்பு நான் சொல்ல வரேங்க. சயின்ஸ்ல எல்லாமே அப்சல்யூட் ஐடென்டிக்கல். சயின்ஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ஈக்குவலா கரெக்டான வேல்யூ அதுவுமே தப்பு தான். ஏன்னா நிறைய டிஸ்கவரிஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ், நியூமெரிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு. சயின்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயம் நிறையவே இருக்கு. சோ அதுல நிறைய அந்த கட்டுக்கதைகள் எல்லாம் என்னன்னு நமக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, அதை ஃபர்தரா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட் எதை பார்க்க போறோம் அப்படின்னா, நான் சொன்னல டிஸ்கவரிஸ் த்ரூ ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்கவரிஸ் எல்லாம் இதுல கண்டுபிடிக்கலாம், ஆக்சிடென்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. லா ஆஃப் கிராவிடேஷன் சொல்லிட்டு, லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியும். லா ஆஃப் கிராவிடேஷன் கண்டுபிடிச்சது யாருன்னா சொல்றீங்களா? கிராவிட்டி கண்டுபிடிச்சது யாருன்னா நியூட்டன். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான், உங்க ஃபேமஸ். அவருமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிராவிட்டி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் போய் கண்டுபிடிக்கல. அவர் ஏதோ ஜென்ரலா சிம்பிளா போய் உட்காந்துருப்பாரு அந்த ஆப்பிள் மரத்தடியில. அங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆப்பிள் வந்து என்னன்னா அப்படியே அதுவே அன்பார்ச்சுனேட்டா கீழே விழும். அப்போ அவர் யோசிக்கிறாரு எப்படி அந்த ஆப்பிள் கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் என்னன்னா அங்கதான் அவர் என்ன பண்றாருன்னா, ஸோ கிராவிட்டி இருக்குது, கிராவிட்டி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கால்குலேட் பண்ணி ஆக்சிலேஷன் டு கிராவிட்டி வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவர் பண்றாரு. ஸோ அது வந்து கண்டுபிடிக்கணும், கிராவிட்டி கண்டுபிடிக்கணும் தான் அவர் போய் கண்டுபிடிக்கும். ஸோ ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று பண்ண போய் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து ஆக்சிடென்ட்டா கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் தென் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் பென்சிலின் சொல்லுவாங்க. டிஸ்கவரி ஆஃப் பென்சிலின், பென்சிலின்ற ஒரு ட்ரக், வேற ஒன்றும் இல்லை, ட்ரக் தான், ஒரு மருந்து நமக்குள்ள வந்து வலிக்கிறதுக்கு போகும், பெயின் கில்லரா இருக்கலாம். இப்போ அடிப்பட்டா புண்ணுக்கு மருந்து வைக்கிறீங்க பாத்தீங்களா, அது இல்லைன்னா பென்சிலின் இருக்கும். அவர் என்ன பண்றாருன்னா ரிசர்ச், அவர் லேப்ல ரிசர்ச் பண்ற போது பென்சிலின் நெட்டோட்டம் ஒரு செடி நேம், அது அந்த சயின்டிபிக் நேம். அது அந்த செடி வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு ஒரு டைம் லீவ் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் ரிட்டர்ன் வராது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த செடி பக்கம் மட்டும் எந்த பாக்டீரியாவும் எதுவுமே பண்ணல. ஆனா சரௌண்டிங்ஸ் கொஞ்சம் நியரா என்ன ஃபர்தரா என்ன பண்ணுது, நிறைய பாக்டீரியாஸ் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கும். ஆனா அந்த செடி பக்கம் மட்டும் எந்த பாக்டீரியாவுமே இருக்காது. எல்லாமே என்னன்னா அழிஞ்சு போயிட்டு இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம். ஸோ அப்பதான் அப்பதான் அவர் கண்டுபிடிக்கிறாரு என்னன்னா, ஓ இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஏதோ சம்திங் ப்ராப்பர்ட்டி இருக்கு, பாக்டீரியா வந்து அழிக்கிற மாதிரி ஒரு ட்ரக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன அலெக்சாண்டர் வந்து ஃபிளெமிங் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு 1928 அந்த ஏஜ்ல, அந்த இயர்ல வந்து என்னன்னா கண்டுபிடிச்ச பென்சிலின் அப்படின்றது. அவர் கண்டுபிடிக்கணும்னு அந்த ட்ரக் கண்டுபிடிக்கல, அதுவா கண்டுபிடிச்சதுதான். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா முத்து கணேஷ், லாஸ்ட் ஒரு 6-7 மினிட்ஸ் இருப்பா. வெரி குட் பா, வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. எவ்வளவு ப்ரோக்ரஸ் பார்க்க முடியுது, எவ்வளவு இன்ஃபினிட்டிவ் ப்ரோக்ரஸ் பார்க்க முடியுது. வெரி வெரி குட் டாக். அதுவும் என்னது அப்படின்னா, உங்க லீப் இயர்ல நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா, ஒன் டே யூ வில் பிகம் மாஸ்டர் ஆர் கிங் ஆஃப் சயின்ஸ். அந்த நீங்க எழுதி கொடுத்தது என்ன அப்படின்னா, யூ ஆர் ஆன் தி ட்ராக். ஐ அம் வெரி 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 ஹாப்பி ஃபார் யூ. ஒரு 1 or 2 மினிட்ல நீங்க முடிச்சீங்கன்னா நம்ம क्वेश्चन செஷன் போயிடலாம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாக், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. முடிச்சிரேன் சார் 2 மினிட்ஸ்ல. ஓகே ஓகே. நம்ம டிஸ்கவரிஸ் ஆக்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி இருக்கு. அது நான் சொன்ன மாதிரி இதுவுமே டிஸ்கவர் நான் சொன்ன பாத்தீங்களா, மேக்னெட் சொன்னோம் பாத்தீங்களா, மேக்னெட்டுமே அவர் கண்டுபிடிச்சாரு, அதுவா கண்டுபிடிச்சாரு இல்லைங்களா. அந்த மாதிரிதான் நிறைய ஒரு லேப்ல தான் கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு விஷயமும் கண்டுபிடிக்கணும் லேப் தான் அப்படின்லாம் நம்ப தேவையில்ல. நம்ம ஜென்ரலாவே ஒரு அப்சர்வ் தான், கிளியர் அப்சர்வேஷன் ஃப்ரம் தி நேச்சர் இருந்து ஒரு அப்சர்வ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, அப்சர்வ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயம் கிடைக்கும். அதுதான் நான் சொல்ல போறேன். அடுத்தது ஈஸியா முடிச்சிடலாம், ஈஸி தான். அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் ரிசர்ச். சோ ஓகே, ஒரு விஷயம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் ஃபுல்லா எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்னா
நீங்க உங்களுக்குள்ளே கண்டுபிடிச்ச விஷயம் வச்சுன்னா உங்க சரௌண்டிங்ஸ்ல உங்க ரிலேஷன்ஸ் தான் தெரியும். ஆனா வேர்ல்ட் ஃபுல்லா ஃபேமஸ் ஆனவங்க நீங்க எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா அப்சர்வேஷன்ஸ் ஃப்ரம் நியூட்டன் அப்சர்வ் பண்ணா பாத்தீங்களா இயற்கையை, அந்த ஆப்பிள் கீழே வருது, அது மாதிரி அப்சர்வ் பண்ணணும். அண்ட் தென் கெட் அ ஹைபோதிசிஸ் ஒரு ஐடியா. ஹைபோதிசிஸ்னா இல்ல ஐடியா, ஹேவிங் சம் ஐடியாஸ் ஏதோ ஒன்று இருக்குது. அண்ட் தென் என்னன்னா அண்ட் இன்டெலிஜென்ட் கெஸ், ஒரு கெஸ் பண்றதுதான். அந்த மாதிரி ஒரு ஹைபோதிசிஸ் அவர் எடுத்துட்டு வந்துடணும். அண்ட் தென் என்ன எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணணும். அந்த பண்ண விஷயத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. திருப்பியும் ஒரு டைம் இந்த ஆப்பிள் வந்து திருப்பி தூக்கி போடுறாருங்க. அவர் திருப்பி தூக்கி போட்டுட்டு கீழே வந்து எழுந்துருக்கு. அவர் தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு டைம்ல வந்து பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் நியூமெரிக்கல் ஃபார்முலாஸ் அந்த ஈக்குவேஷன்ல டிஸ்கஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச விஷயத்தை என்ன பண்ணணும்னா தியரியா வேர்ல்ட் ஃபுல்லா எல்லாருக்கும் என்னன்னா பப்ளிஷ் பண்ணணும். ஆர்டிகலா எழுதி எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணணும். அப்புறம் எல்லா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அசோசியேஷன்ல ஓகே சொல்ல தியரி வந்து கரெக்டா, நிறைய மெரிட்ஸ் இருக்கு, டிமெரிட்ஸ் இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா கரெக்டா இருந்துச்சுன்னா அவர் சொன்ன தியரி வந்து கரெக்டா, அவர் டிஸ்கவர் பண்ண விஷயம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா லாவா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இப்போ நம்ம என்னன்னா கன்க்ளூஷன் பார்ட் வந்துட்டோம். கன்க்ளூஷன் என்னன்னா சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்க வேர்ட் பிக்சர்ல கொடுத்துருப்போம் பாருங்க. சயின்ஸ் இஸ் நாட் ஃபார் சயின்டிஸ்ட், சயின்ஸ் இஸ் ஃபார் காமன் மேன் ஆல்சோ அப்படின்னு சொல்லி. சயின்ஸ் வந்து சயின்டிஸ்டுக்கு தான், அவர் தான் டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. காமன் மேன், காமன் ப்ராப்பர்ட்டி, அது யாருனாலையும் பண்ணலாம், யாருனாலும் டிஸ்கவர் பண்ணலாம். சயின்ஸ் சயின்டிஸ்டுக்கு கிடையாது, யாருனாலையும் பண்ணலாம், நீங்களனால யாருனாலையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதான் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லியிருக்க பாருங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் சயின்டிஸ்ட் ஆர் அஸ் ஹியூமன் ஆஸ் வி. சயின்டிஸ்ட் யாரும் அவங்களும் வந்து மனுஷங்க தான், நம்ம மாதிரி தான். ஸோ உங்களால முடியும், உங்களால முடியாது எதுவுமே இல்லை. நீங்க நினைச்சீங்கன்னா சூப்பரா அழகா விஷயத்த வந்து அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணா கண்டுபிடிக்கலாம். சோ இது வந்து நான் சொல்லலைங்க, ஃபேமஸ் வந்து என்னன்னா ஒரு சுவாமி விவேகானந்தர் அவரே சொல்லியிருப்பாரு, ஆல் த பவர்ஸ் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண, அனலைசிஸ் பண்ண, அப்சர்வ் ஃப்ரம் த நேச்சர்ல அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பவரை கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ரீச் பண்ணி நீங்க ஒரு ஹையர் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். தேங்க்யூ. வெரி குட், வெரி குட், வெரி ஹாப்பிப்பா. Really, science is an approach. Yes, sir. Thank you, sir. Sir? Sir, இருக்கீங்களா? லிங்க் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன் சார். ஹலோ சார். சார் क्वेश्चन ஏதாச்சும் இருந்தா கேட்கலாம் சார். ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருந்தா சார் கிட்ட கேளுங்க, அதுக்குள்ள சார் ரீகனெக்ட் ஆவறாரு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு புரிஞ்சுதுங்களா? ஸ்பீடா போயிடுச்சுங்களா? ஏன்னா டைம் இல்லாதனால ஸ்பீடா போயிட்டோம். கொஞ்சிச்சு. சரி. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து கிளியரா இருந்தது. சொல்றது வந்து பிரசன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. வெரி குட், பாக்கெட் பிட் அப். சோ ஐ திங்க் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். யாராவது क्वेश्चन இருந்தா கேளுங்க. Thank you so much. Any questions? ஹலோ முத்து கணேசன் சார். எஸ் சார். சார் உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது சார். ஓகே, thank you சார். thank you. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் சயின்ஸ் பத்தி. ஓகே சார். வெரி நைஸ் ஸ்பீச் சார். thank you சார். நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாக்டர் திரு சார். ஏன்னா அவர் தான் எனக்கு நீங்க பண்ணுங்க, உங்களால முடியும், நான் சொன்ன உடனே நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும், சூப்பரா பண்ணுங்க, சூப்பரா பிரசன்டேஷன் பண்ணுங்க, என்ன மோட்டிவேட் பண்ணாரு, அப்ரிஷியேட் பண்ணாரு. அதனால என்னால பண்ண முடிஞ்சது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் மேத்ஸ் ஹாப்பி மார்னிங் முத்து கணேசன் சார். ஹாப்பி மார்னிங் சார். சார் சூப்பரா இருந்தது சார் உங்க ஸ்பீச். நல்ல யூஸ்ஃபுல்லான மெசேजेस எல்லாம் கொடுத்தீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க் யூ சார். இப்போ இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ்ல கட் ஆக போகுது ஆட்டோமேட்டிக்கா. ஏதாவது क्वेश्चंस இருந்தா டக்குன்னு முடிச்சுங்க.